நாளைக்கு வரவேற்பு இருக்குல்ல, இந்த வரவேற்பில் இப்போ நம்ம கலந்துக்கணும்ல. பையனுக்கு இப்போ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுமா? ஆமாம், எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிற? ஆமாக்கா, போகணும்க்கா. நானும் மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. நாளைக்கு வேறு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஐயோ, நான் சாக்லேட்லாம் வாங்கணும்னு நினச்சேன், எல்லாம் மறந்தே போயிடுச்சக்கா. வாங்கக்கா போகலாம். அக்கா, சாக்லேட்லாம் பார்க்கும்போது பாக்கெட்லாம் எடுத்து பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஆமாடி, போன வாட்டி ஒரு ஷாப்பிங் போய் பண்ணிட்டு வந்தல, அதில் கண்டிப்பாக சாக்லேட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை என் பொண்ணு பார்த்து சொல்லிட்டா, இல்லைன்னா மல்லி அன்னைக்கு பார்த்து சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்கா, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்க போகிறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் என்னென்ன வாங்க போகிறீங்க? களிமா, நான் ஒன்றும் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு திங்ஸ் ஃபுல்லாக நான் வாங்கிக்கிறேன். ரிசப்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் அதேமாரி நீ ஒரு ஐட்டம்லாம் வாங்கிக்கோ. ஸோ இப்படி பிரித்து பண்ணிக்கலாம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றா எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். என்ன சொல்கிற? அக்கா, சூப்பர் ஐடியாக்கா. என்கிட்ட கேஷ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லானது தான். அப்போ 2 பேரும் டீலாக அழகாக பண்ணிக்கலாம்க்கா. என்னாச்சுமா, எல்லாம் ஹெல்ப் பண்ணணுமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா? இல்லை, நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இன்னும் தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் பாருங்கள். கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. ஏய் மல்லி, நீ எப்போ வந்த? அம்மா, உங்களை வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். அதாம்மா, ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் ஷாப்பிங் பண்ண வந்திருப்பீங்கன்ட்டு நான் நினச்சேன். அதே போல் நீங்கள் இருக்கீங்க. ஆமாம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா. ஏற்கனவே உனக்கு பல்லு வலி ப்ராப்ளம், இப்போ வேறு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? சும்மா இரு மல்லி. நாங்களே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் மறந்துட்டோம். எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்ப. உன்னை யார், நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே? உன்னை யார் வர சொன்னது இப்போ? அம்மா, சாரிம்மா. சாரி மம்மி. நீ என்ன மம்மி இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ஏய், அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, எப்படி நமக்கு வாங்கி தருவாங்க? யோசிக்கணும்ல. ஆண்டி, நீங்கள் கம்னருங்க ஆண்டி, அவங்க வாங்கி தருவாங்க ஆண்டி. ஆண்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, நான் அவ்வளோதான். நான் கடையில் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏய், ஒருத்தரில் தாங்க முடியாது. ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். நீ எனக்கு நினச்சதை சாதிச்சிட்டல. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. மம்மி, இங்கே எதுனா ரிசப்ஷன் நடக்கும்? ஆமாண்டி, இங்கே தான் நடக்கும். ஏம்மா, என்கேஜ்மெண்ட்டில் ஃபோட்டோ ஷூட் நடக்குது போல். மாப்பிள்ளை பொண்ணு ரூமில் ஃபோட்டோ ஷூட் நடக்குது போல் இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை. அப்போ எத்தனை மணிக்கு இங்கே வருவாங்க தெரியலையே வரவேற்புக்கு? அக்கா, எத்தனை மணி தெரியலையேக்கா. வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா போய் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு வந்துடலாம். அப்புறமேட்டு கூட நம்ம ரிசப்ஷன் இருக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாங்க்கா. ஓகே, பார்ப்போம். சரியா, கரெக்டாக நில்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்த மாதிரி நில்லுங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். சாயாமல் நில்லுங்க, கரெக்டாக நில்லுங்க. என்ன நம்மளை வச்சு இப்படி பண்ணுறாங்க? ஃபோட்டோ ஷூட்னா அப்படி தாங்க இருக்கும். இப்போ தான் டிசைனாக பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, அவங்க இஷ்டத்துக்கு தாங்க எடுப்பாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிற்போம். சரி, ஓகே. இந்த பையன் ரொம்ப பண்ணுறான். அப்படி தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துங்க. கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸாக பாருங்கள். ஏம்மா, அப்படி பாருன்னா வாயை பொழந்துக்கிட்டு இருக்கே. வாயை பொழந்துட்டு நிற்காத. அப்புறம் எப்படி அது ஃபோட்டோ எடுக்க முடியும்? வாயை மூடுமா. அப்படியே திறந்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது? என் வாயை நான் மூடுவேன், உனக்கு என்னையா? இப்போ நீ என்ன சொல்லி அதான் நான் ஜெய போகிறேன். அப்புறம் என்ன? அடம்மா, இது சூப்பராகலாம் இருக்கு. இப்போ பண்ணியிருக்கிறது கண்ணாடி போட்டுட்ருக்கீங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு காமிங்க. இது சூப்பராக இருக்குமா? இப்படி தான் நிற்கணும். நல்லா இருக்கு. ஏங்க, இவன் என்ன படம் எடுக்கிறானா இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறானா? என்ன இப்படிலாம் எடுக்க சொல்கிறான்? சரிம்மா, அவன் ஏதோ யோசிக்கிறான். யோசிச்சு பண்ணுறான். என்ன பண்ணுறானோ பார்ப்போம். இதுக்கு மேலே போனால் அப்புறம் அவனுக்கு உததான். ஏங்க, கைத்தாங்களா பிடிச்சிங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. பின்னால் பிடிச்சிருந்தா இருக்க, நீ கவலைப்படாத, விழுந்துட மாட்டேன். இது கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்கு. வேறு காஸ்டியூமில் எடுக்கணும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க 2 பேரும். ஃபோட்டோ ஷூட்டுக்காரன் ரொம்ப உடம்பாட்டார் போல இருக்கு. நம்மளை இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுப்பார் போலங்க. நம்மளை வச்சு கிண்ண சாதனையாக எடுப்பான் போல. ஏதோ பண்ணட்டும். ஃபோட்டோ வரல தான். ஃபோட்டோ மட்டும் நல்லா வரல. இவனுக்கு பேமெண்ட்டு கட் பண்ணுற வழி தான். சரி, வாங்க சாப்பிட்டு வந்துடுவோம்.